நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நடுவு நிலைமை. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். விளக்கம். பகைவர், நண்பர், அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றுபடமானால் நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். வரதட்சணை கேட்டு மனைவியை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டிய கணவன். மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்ட பெண். புதுச்சேரி அருகே பரபரப்பு. மீண்டும் வேலை கேட்டு சாலையில் அமர்ந்து போராட்டம். பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் கைது. பாஜக மோசடி கட்சி. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேச பேச்சு. இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே திருமணத்தின் பொழுது பேசப்பட்ட நகையை போடாததால் மனைவியை ஆபாசமாக வீடியோ எடுத்து இணையத்தில் பரப்பி விடுவேன் என மிரட்டிய கணவர். மனமுடைந்து தூக்கில் தூங்கிய பட்டதாரி இளம்பெண். கண்டமங்கலம் அருகே பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பக்ரிபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் பிரியங்கா, வயது 30. இவர் தனியார் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் புதுவை மாநிலம் வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன், வயது 37, புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர். இவருக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் 31 திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் 10 பவுன் நகை மற்றும் சீர்வரிசை கொடுப்பதாக மாப்பிள்ளை வீட்டாரிடம் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். இந்த நிலையில் திருமணத்தின் பொழுது அதனை 5 பவுன் நகை மற்றும் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்து மீதமுள்ள 5 பவுன் நகையை நிலம் விற்று தருவதாக கூறியுள்ளனர். மேலும் 21 மாதம் ஆகியும் இவர்களால் நகையை போட முடியவில்லை. எனவே இரு வீட்டாருக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கார்த்திகேயன் மனைவிக்கு தெரியாமல் பிரியங்காவை ஆபாசமாக புகைப்படம் வைத்துக்கொண்டு 5 சவர நகையை உடனடியாக தராவிட்டால் உனது ஆபாச புகைப்படத்தை பிரியங்கா பணியாற்றும் பள்ளிக்கும் மற்றும் இணையத்திலும் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மனமுடைந்த பிரியங்கா நேற்று மாலை 3 மணி அளவில் தாய் வீட்டில் தூக்கில் தொங்கியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அம்மா மற்றும் உறவினர்கள் பிரியங்காவை மீட்டு புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பிரியங்காவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறிவிட்டனர். இதுகுறித்து பிரியங்காவின் அம்மா கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மகளின் இறப்பிற்கு காரணமான கணவர் மற்றும் அவரது பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி கண்டமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அதனைத் தொடர்ந்து உறவினர்களிடம் விக்கிரவாண்டி டிஎஸ்பி சரவணன், கண்டமங்கலம் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சத்யசீலன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் கணவர் மற்றும் அப்பா, அம்மா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என இறந்த பெண்ணின் உறவினர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனால் கண்டமங்கலம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி சாலையில் அமர்ந்து தர்ணா செய்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்தனர். புதுச்சேரியில் 2015 ஆண்டு 2642 பேரை பொதுப்பணித்துறையில் அரசு பணி நியமனம் செய்தது. அப்பொழுது தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை தேர்தல் துறை நீக்கியது. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர்.
அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் 10,000 சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்நிலையில் தங்களுக்கு சட்டப்பேரவையில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையிலிருந்து கையில் பதாகைகள் ஏந்தி ஊர்வலமாக தலைமை செயலகத்தை முற்றுகையிடச் சென்றனர். அப்பொழுது காந்தி வீதி, பெருமாள் வீதி சந்திப்பில் போலீசார் அவர்களை தடுத்ததால் ஊர்வலம் வந்தவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். இதனிடையே போலீசார் அவர்களை கலந்து செல்ல வலியுறுத்தியும் அவர்கள் கலந்து செல்லாததால் தர்ணாவில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்து அழைத்துச் சென்றனர். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசடி கட்சி என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியினர் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம், மக்களுக்கு நல்லது செய்வோம் என்றார்கள். ஆனால் நாங்கள் அந்த கட்சியை பாஜகவின் பி டீம் என கூறினோம். ஆனால் அக்கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் பாஜகவிற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்றும் நாங்கள் தனி கட்சி என்று கூறினார். மேலும் கட்சி ஆரம்பித்து நாங்கள் 30 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்துவோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நான் தான் முதல்வர் என்று கூறினார். ஆனால் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தந்தை மார்டினை அமித்ஷா டெல்லிக்கு அழைத்து பேசியுள்ளார். அவர்கள் மீது அமலாக்கத்துறையில் 37 வழக்குகள் உள்ளன. கடந்த 2 வருடங்களில் மட்டும் ரூபாய் 1600 கோடி வரி ஏய்ப்பு செய்ததற்காக அபராதம் கட்டியுள்ளனர். பாஜக மிகவும் மோசமான கட்சி. மார்டின் குடும்பத்திடம் இருந்து பாஜக தேர்தல் நிதியாக 3900 கோடி ரூபாய் பெற்றுள்ளனர். தேர்தல் நிதி போதாது என்று அபராதம் மூலமாக 1600 கோடி பாஜக பெற்றுள்ளது. ஆனால் தற்பொழுது அமித்ஷா அவர்களை அழைத்து எங்களுடன் கூட்டணி வாருங்கள், உங்களுக்கு 2 சீட்டு தான் கொடுப்போம், அல்லது உங்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்து விடுங்கள், இல்லையென்றால் நீங்கள் புதுச்சேரி விட்டு வெளியேறி தமிழகத்திற்கு சென்றுவிட வேண்டும் என அமித்ஷா கூறினார். இதனால் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் செய்வதறியாமல் திகைத்து போயுள்ளார். புதுச்சேரி நான் சிங்கப்பூராக மாற்றுவேன், ஊழலை ஒழிப்பேன் என சொன்ன ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அமித்ஷா அழைத்து மிரட்டியதால் தற்போது ரங்கசாமி காலில் விழுந்துள்ளார். தற்போது அவர்களுடன் கூட்டணி சேர்ந்துவிட்டு ரங்கசாமி புகழ்ந்து பேசுவாரா? பாஜக நம்பர் 1 ஃப்ராட் கட்சி, இவர்கள் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். நெட்டப்பாக்கம் வருகை புரிந்த புதுவை கவர்னர் கைலாஷ்நாதனிடம் ஊரக 100 நாள் வேலைத்திட்ட பயனாளிகள் பல்வேறு கோரிக்கை.
புதுவை கவர்னர் கைலாசநாதன் இன்று காலை 11 மணியளவில் நெட்டப்பாக்கம் வந்தார். நெட்டப்பாக்கம் ஏரிக்கரை, நெட்டப்பாக்கம், மலட்டாறு ஆகிய பகுதிகளை பார்வையிட்டார். அப்பொழுது நெட்டப்பாக்கம் மலட்டாறு பகுதியில் 100 நாள் வேலைத்திட்ட பணிகள் நடந்து கொண்டிருந்தன. அங்கு வந்த புதுவை கவர்னர் 100 நாள் வேலைத்திட்ட பயனாளிகளிடம் ஊரக வேலைத்திட்டம் குறித்த பல்வேறு வினாக்களை கேட்டார். அப்பொழுது பயனாளிகள், இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நீங்கள் 125 நாட்களாக உயர்த்தி இருக்கிறீர்கள். இந்த நாட்களை மேலும் உயர்த்த வேண்டும். இதற்கான சம்பளத்தையும் உயர்த்தி கொடுக்க வேண்டும். இந்த பகுதியில் விவசாயம் சார்ந்த பணிகள் அனைத்துமே இயந்திரங்கள் மூலம் பணி செய்யப்படுகின்றன. குறிப்பாக நெல் நடவு செய்வது, நெல் களை எடுப்பது, நெல் அறுவடை செய்வது எல்லாமே இயந்திரமயமாக்கப்பட்டு விட்டன. ஆகவே நாங்கள் வேலைக்கு திண்டாடுகிறோம். இந்த நிலையில் அரசு கொடுக்கும் முதியோர் உதவித்தொகை மற்றும் இந்த 125 நாட்கள் வேலைக்கான தொகை வைத்துக்கொண்டே நாங்கள் குடும்பம் நடத்த வேண்டிய சூழல் உள்ளது. ஆகவே ஐயா அவர்கள் இந்த 125 நாட்களை 200 நாட்களாகவும் இதற்கான சம்பளத்தை மிக உயர்த்தி கொடுக்கும்படி ஊரக வேலைத்திட்ட பயனாளி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த கலா பொதுமக்கள் சார்பாக புதுவை ஆளுநரிடம் கோரிக்கை வைத்தார். மேலும் சிலர், இந்த பகுதி ஏரியில் நீர்பிடிப்பு ஆதாரம் குறைந்து உள்ளது. காரணம், ஏரிக்குள்ளே சிலர் பட்டா நிலங்களை வைத்துக்கொண்டு பயிர் செய்கின்றனர். ஆகவே இந்த ஏரியில் நீர்பிடிக்க முடியாத சூழல் உள்ளது. மேலும் இந்த ஏரியிலிருந்து பாசன வசதிக்காக சென்ற வாய்க்கால்கள் எல்லாம் அடைபட்டு மிகவும் குறுகலாகிவிட்டது. ஆகவே போர்க்கால அடிப்படையில் பாசன வசதிகளை மேம்படுத்தவும், வடிகால் வசதி மேம்படுத்தவும், ஏரியிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் FMB மேப் மூலம் அளவு செய்து முன்பு போல் அனைத்து வாய்க்காலையும் அகலப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். முன்னதாக நெட்டப்பாக்கம் மலட்டாறு பகுதிக்கு வருகை புரிந்த புதுவை கவர்னர் திரு கைலாசநாதனுக்கு துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேல் சார்பாக அவரது கட்சியினர் பூங்கொத்து கொடுத்து புதுவை கவர்னர் கைலாசநாதனை வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் PTR ஏ மாணிக்க தீபன், ஊரக வளர்ச்சி செயலர் கிருஷ்ணமோகன் ராவ், உப்பு IAS மாநில ஊரக வளர்ச்சிக்குழு திட்ட பொறுப்பாளர் பாலசுப்ரமணியன், PTO சௌந்தரிராமன், AE தன்ராஜ், JETRTA சித்ரா, AE மற்றும் நெட்டப்பாக்கம் கொம்புயன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், ராமலிங்கேஸ்வர ராவ், AE சுப்பிரமணி, JASB சுப்பிரமணியன், இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் உட்பட திரளான பலர் கலந்து கொண்டனர். 38வது சாலை பாதுகாப்பு மாதத்தை கடைபிடிப்பதை முன்னிட்டு இன்று பாரதிதாசன் அரசு கல்லூரியில் சிறப்பு கற்றல் உரிமம், LLR மற்றும் ஓட்டுநர் உரிம முகாம் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. போக்குவரத்து ஆணையரின் வழிகாட்டுதலின் கீழ் RTO திரு ரமேஷ் மற்றும் RTO திரு பிரபாகர் ராவ் அவர்கள் போக்குவரத்து ஆணையரின் வழிகாட்டுதலின் கீழ் RTO திரு ரமேஷ் மற்றும் RTO திரு பிரபாகர் ராவ் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி இந்த முயற்சி நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஊக்குவித்தல், அத்தியாவசிய ஓட்டுநர் உரிமங்களை எளிதாக அணுகுவதை உறுதி செய்தல் மற்றும் பொறுப்பான சாலை நடத்தை குறித்து குடிமக்களுக்கு கல்வி கற்பித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது இந்த முகாம். விண்ணப்பங்களை சுமூகமாக செயலாக்குவதை எளிதாக்கிய, கட்டாய சோதனைகளை நடத்திய மற்றும் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து பங்கேற்பாளர்களுடன் ஈடுபட்ட இன்ஸ்பெக்டர் புவனேஷ் மற்றும் இன்ஸ்பெக்டர் அண்ணாமலை ஆகியோரால் இந்த முகாம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பேசிய அதிகாரிகள், முறையான உரிமம் பெறுவதை ஊக்குவிப்பதன் மூலமும், ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து கல்வி கற்பிப்பதன் மூலமும் சாலை விபத்துக்களை குறைக்க இதுபோன்ற முயற்சிகள் உதவுகின்றன என்று வலியுறுத்தினர். முகாமில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் ஊக்கமளிக்கும் எண்ணிக்கை கண்டனர். அவர்கள் அனைவரும் வளாகத்தில் உள்ள வசதி மற்றும் அதனுடன் நடைபெற்ற தகவல் அமர்வுகளை பாராட்டினர். பாதுகாப்பான வாகனம் ஓட்டுதல் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு இணங்குதல் என்ற கலாச்சாரத்தை வளர்ப்பதற்காக சாலை பாதுகாப்பு மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ள பரந்த அளவிலான நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. அரியாங்குப்பம் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். அரியாங்குப்பம் ராம்சிங் நகர் எம்ஜிஆர் வீதியில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு ஆண்டுதோறும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிலம்பாட்டம் பயிலும் மாணவர்களை கொண்டு சிலம்பாட்ட நிகழ்ச்சி நிகழ்த்தி அவர்களை வாழ்த்தி பரிசு பொருட்களை வழங்கி வருகிறது. அந்த வகையில் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் 33ஆம் ஆண்டு பொங்கல் விழா அரியாங்குப்பம் செட்டிக்குளம் பகுதியில் நடைபெற்றது. சிலம்பாட்ட குழுவின் தலைவர் கலைமாமணி வேல்முருகன் தலைமையில், செயலாளர் கலைமாமணி ராஜேந்திரன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு
சிலம்பாட்ட பயிலும் மாணவர்கள் நிகழ்த்திய பல்வேறு சிலம்பக்கலை நிகழ்ச்சியை பார்வையிட்டு அவர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கி அவர்களுக்கு சர்க்கரை பொங்கல், கரும்பு, பிஸ்கெட் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார செவிலி அதிகாரி மணிமொழி, நைட்டிங்கேல் விருந்தாளர் பிளாரன்ஸ், ஆர்கே நகர் பஞ்சாயத்து தலைவர் சங்கர், பொருளாளர் பாலகிருஷ்ணன், திருமலை மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிலம்பக்கலை பயின்ற மாணவர்களின் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, மூவர் கொம்பு, மான் கொம்பு, சுருள் கத்தி, கம்பில் இருபுறமும் தண்ணீர் நிரப்பிய கப்பை, தொங்கவிட்டு தண்ணீர் கீழே கொட்டாமல் கம்பு சுற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கலைகளை நிகழ்த்தி காட்டினர். மேலும் நிர்வாகிகள் அனைவரையும் சட்டமன்ற உறுப்பினர் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பல ஆண்டுகள் ஒப்பந்த ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு கடந்த ஏப்ரல் மாதத்தில் 4 நாட்கள் போராடி வந்தனர். முதலமைச்சர் அவர்களை அழைத்து அனைத்து ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தார். உறுதியளித்து 7 மாதங்கள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை. இச்சூழலில் சமீபத்தில் கடந்த மாதம் மீண்டும் ஆசிரியர்கள் 4 நாட்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து விரைவில் அனைவரும் பொங்கலுக்குள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உத்தரவாதம் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். நீண்ட நாட்கள் ஆகியும் பணி நிரந்தரத்திற்கான எந்த ஆயத்த பணியும் செய்யப்படாத காரணத்தினாலும், அரசாங்கம் அளித்திருந்த உத்தரவாதம் தொடர்ந்து சாதகமாக அமையாத காரணத்தினாலும் ஆசிரியர்களின் காலவரையற்ற தொடர் போராட்டம் கல்வித்துறை வளாகத்தில் மீண்டும் துவங்கியது. காரைக்காலில் அரசு உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர்களை பொதுப்பணித்துறை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு முன் ஒப்பந்ததாரர்கள் முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர்கள் புறக்கணிக்கப்படுவதாக காரைக்கால் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசு உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் மாவட்ட உள்ளூர் அரசு உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர்களை புறக்கணிக்கப்படுவதாகவும், புதுச்சேரி அரசு ஒப்பந்ததாரர் உரிமத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழகத்தில் பணி செய்ய முடியாது எனவும், வெளியூர் ஒப்பந்தருக்கு புதுச்சேரி மாநிலத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும், இதனால் உள்ளூர் அரசு உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர்கள் வேலையை இழப்பதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் செயற்பொறியாளர், தலைமை பொறியாளர், புதுச்சேரி மாநில முதல்வர் இவர்களிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் எங்களது வாழ்வாதாரத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கண்டன கோஷங்களிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களது கோரிக்கைகளை குறித்து புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். திருப்புவனை ஆரம்ப சுகாதார மையத்தில் புகுந்த நல்ல பாம்பு. மருத்துவமனைக்கு வந்தவர்கள் பதறியடித்து ஓடியதால் பரபரப்பு. திருபுவனை தொகுதியிலுள்ள திருபுவனை ஆரம்ப சுகாதார மையத்தில் நேற்று காலை 10 மணி அளவில் நல்ல பாம்பு ஒன்று மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சில்வர் அலமாரியில் உள்ளே புகுந்தது. அதனை பார்த்த சுகாதார ஊழியர்கள் பாம்பை கண்டு பயந்து அங்குமிங்கும் ஓடினார்கள். அப்பொழுது மருத்துவமனைக்கு வந்திருந்த நோயாளிகள் ஒரு சிலர் நல்ல பாம்பை பார்த்து பயந்து ஓடினார்கள். பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த இளைஞர்கள் அந்த இடத்திற்கு வந்திருந்து பாம்பு பிடிக்கும் இடுக்கி வலை கம்பி கொண்டு 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நல்ல பாம்பு பிடிக்கப்பட்டு அருகிலிருந்த தொப்பு வனப்பகுதியில் விடப்பட்டது. பாம்பு பிடிக்கப்பட்ட பிறகு சுகாதாரத்துறை ஊழியர்கள், மருத்துவர்கள், நோயாளிகள் நிம்மதி அடைந்தனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் கொம்புயன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அரியாங்குப்பம் மேற்கு சொர்ணா நகரில் 2025-26க்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி முதல் தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்புயன் பஞ்சாயத்து மூலம் விடுபட்ட பகுதிகளுக்கு ரூபாய் 31,14,000 மதிப்பீட்டில் சிமெண்ட், காங்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைப்பதற்கும், ஆனந்தம் நகரில் ரூபாய் 23,33,000 மதிப்பீட்டில் சிமெண்ட், கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைப்பதற்காகவும் அந்தந்த பகுதியில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம், கொம்புயன், பூர்ணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் அம்மன் ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகம், பூஜை, ஊஞ்சல் உற்சவம், தீச்சட்டி ஆகியவை நடைபெற்றன. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் சாரல் பிரகாஷ், தமிழ்ச்செல்வி குடும்பத்தினர், ஒரு நிறை செல்வன், தேன்மொழி குடும்பத்தினர் மற்றும் திருச்செந்தூர் செல்வன், மாலினி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பூர்ணாகுதி, கலச பூஜை செய்து ஆலயத்தின் உள்பிரகாரத்தில் வலம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்களின் தீச்சட்டி ஏந்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், சக்தி பாலன், ராஜதுரை, மணிகண்டன், ஐயனார் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் சாரல் பிரகாஷ் குடும்பத்தினர் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வரதட்சணை கேட்டு மனைவியை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டிய கணவன். மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்ட பெண். புதுச்சேரி அருகே பரபரப்பு. மீண்டும் வேலை கேட்டு சாலையில் அமர்ந்து போராட்டம். பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் கைது. பாஜக மோசடி கட்சி. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேச பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.